ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாக்கெட் ஸ்லிங்ஷாட் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 90 டிகிரி எப்படி எய்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே ஒரு டார்கெட் தொங்க விட்டுருக்கேன். அதை வந்து ஹிட் பண்ணி காட்டுறேன். ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எப்படி எடுக்கிறது, 90 டிகிரி எப்படி ஹிட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் வீடியோ லாஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எந்த ஆங்கிளாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது பவுச்சு, அதில் ஸ்டீல் பால் அட்டாச் பண்ணுறது. இப்போ பவுச்சு இப்படி இருக்கும். ஸ்டீல் பால் வந்து இதில் சென்டராக வரணும். அப்புறம் இதில் அட்டாச் பண்ணியிருக்கிற ரப்பர் பேண்ட் வந்து 0.55 ப்ரிசீஸ். அதுக்காக நான் யூஸ் பண்ணுற ஸ்டீல் பால் வந்து 6.35 யூஸ் பண்ணுறேன். காரணம் வந்து லோ பேண்டுக்கு வந்து 0.45லேருந்து 0.55 வரைக்கும் வந்து என்னன்னு சொன்னால் ஸ்டீல் பால்ஸ் வந்து 6.35 வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து 90 டிகிரி. இப்போ பவுச் ரிலீஸ். அடுத்தது பவுச் ரிலீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ 90 டிகிரிங்கிறது இப்படி பிடிக்கிறது 90 டிகிரி. ஓகே, அப்போ இந்த பவுச் ரிலீஸ் வந்து இந்த ஃபிங்கரில் இங்கே வச்சுட்டு இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு, இது தூக்கி இருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு. அடுத்தது நம்ம நிற்கிற பொசிஷனை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்போ இதோட ஆங்கர் பாயிண்ட் இங்கே. நூறு வாட்டி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். பவுச் ரிலீஸ்க்காக பவுச் ஆங்கர் பாயிண்டில் வச்சுட்டேன். டோட்டல் ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு, அப்போ தான் வந்து அக்யூரேசி கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பொசிஷனை வந்து மாற்றும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ பொசிஷனை இப்படி மாற்றுறீங்கன்னா உங்களோட ஆப்ஜெக்ட் லோயர் பாயிண்டில் இருக்குது அப்படின்னா பொசிஷனை இப்படி மாற்றிக்கலாம். இப்போ நான் இங்கே வச்சுக்கிறது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வச்சுருக்கேன். ஓகேவா, ஸ்ட்ரைட்டாக மிடில் இருக்கக்கூடியது தான் ஹிட் பண்ண போகிறோம். மிடில்லேருந்து கொஞ்சம் அப்பரில் இருக்குது. ஓகே, இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். மிஸ் ஆயிடுச்சு. ஒன் மோர் டைம். ஹிட் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு தெரியல. அப்புறம் இப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கரெக்டாக கிடச்சிருக்கு. வந்து எனக்கு வந்து பேண்டோட எட்ஜி நார்மலாக இருக்கிற டிஃபால்ட்டான இருக்கிற ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு எனக்கு கரெக்டாக இருக்குது. செகண்ட் ஹிட் பண்ணியாச்சு. தேர்ட் ஹிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 90 டிகிரியை பொறுத்த வரைக்கும் என்னோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து கரெக்டாக இந்த ரப்பரோட எட்ஜில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டார்கெட் ஹிட் பண்ணும்போது கரெக்டாக ஆங்கர் பாயிண்ட் வச்சுட்டோம். அப்புறம் நம்மளோட டாமினன்ட் ஐ, எந்த ஐ டாமினேட் ஐயோ அதில் வந்து நம்ம கரெக்டாக ஏமிங் பண்ணுறோம். ஏமிங் ரெஃபரன்ஸ் வந்து கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா பவுச் ரிலீஸ் இருக்குல்ல, பொசிஷன் அப்படியே தான் இருக்குன்னு, ஹேண்டும் உங்களோட பவுச் ரிலீஸும் அப்படியே இருக்குது. ஜஸ்ட்டு கையை மட்டும் நீங்கள் வெளியே எடுத்தால் போதும், ஸ்டீல் பால்ஸ் வெளியாகிடும். நீங்கள் வந்து இப்படி அடிக்கிறதோ அடிச்சிங்கன்னா ஏதோ 1 or 2 டைம்ஸ் வந்து மேபி ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டாக ஹிட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லா டைமும் வந்து இந்த மாதிரி
வந்து ஹிட் பண்ண வாய்ப்பு இருக்காது. குறிப்பாக வந்து இந்த மாதிரி ஸ்லிப் பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது. இதுதான் 90 டிகிரியோட சிம்பிள் மெத்தட்ஸ். நீங்களும் டெய்லி வீட்டில் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான அக்யூரேசி வந்து கண்டினியூஸாக இருக்கும். அப்புறம் வந்து ஸ்பெஷல் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. என்னென்னு சொன்னால் ஜிஜிகே 0.66ம் ஜிஜிகே 0.62ம் 8 பேண்டு 500 ருபீஸ் தான். கொரியர் சார்ஜ் தமிழ்நாட்டுக்கு 50 ருபீஸ், அதர் ஸ்டேட்டுக்கு வந்து 100 ருபீஸ். இந்த ஆஃபர் வந்து நான் இந்த வீடியோவில் பார்க்குற ஆளுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது ஸ்லிங்ஷாட் டீட்டெயில்ஸை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ஸ்லிங்ஷாட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம ஏரியாவுக்கு வந்து ஜஸ்ட்டு லுக் லைக் இது வெப்பனாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வெப்பன் கிடையாது. இது ஒரு ஸ்போர்ட்ஸுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் தான். நார்மலாக எல்லா ஸ்போர்ட்ஸ் மாதிரியும் இந்த ஸ்போர்ட்ஸும் வந்து நம்ம வந்து டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் இது நம்ம வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், வெயில் தாங்க முடியல. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் 45 டிகிரியும் 180 டிகிரியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.